இலங்கையின் சுகாதார அமைச்சினால டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் சம்பந்தமான ஒரு வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க. அது என்னங்கிறதும், இந்த டெங்கு சிக்கன்குனியா நோயெல்லாம் எப்படி உருவாகுது, அதன் பாதிப்பு என்னங்கிறதையும், இந்த நோய் தாக்கத்தால இலங்கையில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதையும், அதை தடுக்கிறதுக்கு இலங்கையின் சுகாதார அமைச்சினால சொல்லப்படுற வழிகள் என்ன, இப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரணும்னா நம்ம சதீஷ் எஸ்டூடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரீசெண்டா இலங்கையின் சுகாதார அமைச்சினால டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டு வருதுனும், இது இலங்கையில தொடர்ந்து காணப்படக்கூடிய மழையுடனான காரணினால இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கணும், இலங்கையில இருக்க மக்களுக்கு சுகாதார அமைச்சினால கடும் எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நோய் காரணிகள்ட்ட இருந்து மக்களை ரொம்ப அவதானமா இருக்கணும்னு சுகாதார அமைச்சினால வலியுறுத்தப்படுது. இந்த டெங்கு சிக்கன்குனியா போன்ற நோய்கள்லாம் எப்படியான சூழ்நிலையில உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, முதலாவது விஷயம், மழை காலங்கள்ல மழைநீர் தேங்கி இருக்க இடங்கள்ல ஏடிஸ்னு சொல்லப்படுற கொசுக்கள் அதன் இனப்பெருக்கத்தை அதிகரிக்குது. இந்த கொசுக்களால தான் மலேரியா, சிக்கன்குனியா போன்ற நோய்கள்லாம் அதிகமா பரவுது. இரண்டாவதா, ஈரப்பதமான இடங்கள்லையும், அதாவது 25 செல்சியஸ்ல இருந்து 30 செல்சியஸ் வரையுமான இடங்கள்லையும் இந்த கொசுக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் சொல்லப்படுது. மூன்றாவதா, நகர்ப்புறங்கள்ல இருக்க சாக்கடைகள், அதாவது கழிவுநீர் வடிகால், மற்றபடி தண்ணி தேங்கி இருக்க இடங்கள்லையும் இந்த மாதிரியான கொசுக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கணும் சொல்லப்படுது. அதோட வீடுகளை சுத்தி வீசப்படுற பிளாஸ்டிக் பொருட்களா இருக்கட்டும், டயர்கள், இந்த மாதிரியான பொருட்கள்ல தண்ணி தேங்கி இருக்கும் பொழுது கொசுக்கள் அதன் இனப்பெருக்கத்துக்கு ஏதுவான இடமா அதை மாத்திக்குது. இந்த டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கொசுக்கள் பொதுவா மார்னிங் 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணில இருந்து 6 மணி வரையிலான நேரங்கள்ல மனிதர்களை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் சொல்லப்படுது. ஒருவேளை நம்மளுக்கு டெங்கு நோய் வந்தா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப தீவிரமான காய்ச்சலா இருக்கட்டும், தலைவலி, வாந்தி, இதோட இரத்தப்போக்கு, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரலாம். இதை நம்ம சரியான முறையில கண்டுகொள்ளலன்னா உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கணும் சொல்றாங்க. அதே நம்மளுக்கு சிக்கன்குனியா நோய் ஏற்பட்டா கடுமையான காய்ச்சல், உடல் சோர்வு, மூற்றுவலி போன்ற நோய்க்கான அறிகுறி எல்லாம் தென்படும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான நேரத்துல நாம ஒரு மருத்துவரோட உதவியை நாடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இலங்கையின் மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவரான ஆனந்த விஜய விக்ரம இது தொடர்பான கருத்துக்களை கொழும்புல நடந்த கொழும்பு மாவட்ட பிராந்திய ஒருங்கிணைப்பு கூட்டத்துல தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அங்கிருந்த சுகாதார அதிகாரிகளால வலியுறுத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, மேல் மாகாணத்துல கொழும்பு அண்ட் கம்பஹா போன்ற மாவட்டங்கள்ல அதிகப்படியான டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் தொற்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மேல் மாகாணத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த நோய் சார்ந்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையில இந்த வருஷம் மட்டும், அதாவது 2025 தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்குமான காலப்பகுதிகளில் 23,900 பேர் டெங்கு நோயாளர்களாக பதிவாகி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அதிருப்தியான தகவலையும், அதோட 2009 வரைக்கும் குறைவான எண்ணிக்கையில இருந்த சிக்கன்குனியா நோய் இப்போ கணிசமான அளவுக்கு அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்கள்ல இருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லி இலங்கையின் சுகாதார மருத்துவ சங்கத்தால தெரிவிக்கப்பட்ட சில முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம். முதலாவது, கொசுக்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது, நீர் தேங்கி இருக்க இடங்களை முடிந்த வரைக்கும் அப்புறப்படுத்துறது, மற்றபடி பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், டயர்களா இருக்கட்டும், சிரட்டை வகைகளா இருக்கட்டும், அதோட நீர் தேங்கி இருக்க சின்ன சின்ன குட்டைகளா கூட இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. இரண்டாவதா, உடலை பாதுகாக்கிற மாதிரியான முழுமையான ஆடைகளை அணியணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால நாம கொசுக்கடிகள்ல இருந்தும் ரொம்ப பாதுகாக்கப்படுவோம் சொல்றாங்க. மூன்றாவதா, தூங்கும் போது பெரும்பாலும் மொஸ்கிட்டோ நெட்டை முடிந்த அளவுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இரவு நேரத்துல கொசுக்கடிகள்ல இருந்து நம்மள நாம பாதுகாத்துக்கொள்ள. நான்காவது, உடல்ல ஏதும் மாற்றங்கள் ஏற்படுமா இருந்தா, அதாவது நோய் அறிகுறிகள் ஏதாவது இருக்குமா இருந்தா உடனே போயிட்டு மருத்துவரை சந்திச்சு அவரோட ஆலோசனையின் பேர்ல சிகிச்சைகளை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நாம கவனத்தில் எடுத்துக்கிட்டா நாம இந்த நோயில இருந்து பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லி சுகாதார தரப்பு சார்பில் சொல்லப்படுது. எனிவே, முடிந்த அளவுக்கு நாம நம்மளையும் நம்மட சுற்றுச்சூழலையும், முக்கியமா நீர் தேங்கி இருக்க இடங்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான முறையில இருக்கணும். இந்த நோய் சம்பந்தமான தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இருந்தா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதோட சதீஷ் எஸ்டூடியோ யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.